ஐஐடி மெட்ராஸ் டாப்பர், பிரின்ஸ்டன் பிஹெச்டி முடித்த ஒரு மனிதன் சிலிக்கான் வேலியை ரிஜெக்ட் பண்ணி தமிழ்நாடு கிராமத்தில் உலக சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் கம்பெனி கட்டினாங்க என்றால் நம்புவீங்களா? அதுதான் ஜோகோ ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்புவின் கதை. 1968 தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த இவர் ஸ்டீனோகிராஃபர் ஆன தந்தையின் டிசிப்ளினால் கல்வியில் சிறந்து ஜேஇஇ டாப்பர் ஆகி ஐஐடி மெட்ராஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்து பின்னர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் அண்ட் பிஹெச்டி பெற்றார். அமெரிக்காவில் குவால்காமில் இன்ஜினியராக வேலை பார்த்து ரியல் வேர்ல்டு கோடிங் ப்ராக்டிக்கல் இன்ஜினியரிங் கற்றுக்கொண்ட இவர் 1996 தனது சகோதரர்களுடன் அட்வென்ட்நெட், அதாவது இப்போ இருக்க ஜோகோ ஆரம்பித்து ஃபண்டிங் ஹைட் ஃப்ளாஷி மார்க்கெட்டிங் எதுவும் இல்லாமல் க்ளவுட் பேஸ்டு பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸில் ஃபோக்கஸ் செய்து உலகம் முழுக்க பயன்படும் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கினார். சேல்ஸ்ஃபோர்ஸ் போன்ற ஜெயின்ஸ் அக்விசிஷன் ஆஃபர் கொடுத்த போதும் செல்ஃப் ட்ரெயின்ஸ் மற்றும் லாங் டேர்ம் விஷன் காரணமாக அதை மறுத்து இண்டிபெண்ட்டாக பில்ட் பண்ணலான்னு நிரூபித்தார். சிலிக்கான் வேலிக்கு பதிலாக தென்காசி போன்ற கிராமங்களுக்கு ஆஃபீஸ் ஷிஃப்ட் செய்து ரூரல் யூத்துக்கு ஜாப் கிரியேட் பண்ணி டிகிரி இல்லாத மாணவர்களுக்காக ஜோகோ யூனிவர்சிட்டி உருவாக்கினார். ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனுக்கு புதிய பாதை காட்டினார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐப்பை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் ரியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் ப்ராக்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து சிம்பிள் லைஃப் வாழும் இவர் 2021 பத்மஸ்ரீ பெற்றாலும் பப்ளிசிட்டிக்கு அல்ல பர்பஸுக்கு வேலை செய்யும் லீடராக இன்று நிற்கிறார். இவற்றிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கனவுகள் சிலிக்கான் வேலியில் தான் நிறைவேறணும்னு இல்லை. டிசிப்ளின், ஸ்கில், செல்ஃப் பிலீஃப் இருந்தால் ஒரு கிராமத்திலிருந்தே உலகத்தை மாற்ற முடியும். அதற்கு ஸ்ரீதர் வேம்பு தான் உயிருள்ள சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.